ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா நண்பி நான் உங்க அரவிந்த். ஸோ நேற்று நைட்டு ஒன் ப்ளஸ் அவங்க ஒரு லைவ் ஈவெண்ட் நடத்துறாங்க. அந்த லைவ் ஈவெண்ட்டில் OnePlus 9 சீரீஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணாங்க. OnePlus 9, OnePlus 9 Pro, OnePlus 9R அப்படின்ற இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனை அவங்க அந்த லைவ் ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணாங்க. இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நாம இப்போ பேச போவதில்லை. இதை பற்றி ஆல்ரெடி நிறைய யூடியூப் சேனலில் அன்பாக்சிங் வீடியோஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நாம இப்போ பார்க்க போவதில்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சேர்த்து அவங்களுடைய ஸ்மார்ட் வாட்சையுமே OnePlus வாட்ச் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் வாட்சையுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி இன்னும் நிறைய பேர் பேச ஆரம்பிக்கல. சோ அதனால இந்த ஸ்மார்ட் வாட்சை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துறோம். சோ இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குதா சொல்லியிருக்காங்க. அப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, என்ன பிரைஸ், என்ன ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பா, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நாம் இப்போ இந்த OnePlus வாட்சுடைய ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த OnePlus வாட்சுடைய டிசைன்னு பார்க்கும்போது நல்ல அட்ராக்டிவாக, பார்க்கறதுக்கு நல்ல அட்ராக்டிவாகவே இருக்குது. டிசைன் வைஸ் ரவுண்ட் ஷேப் டயல் பேட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் வாட்சை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. கிளாசிக் மிட் நைட் பிளாக், லிமிடெட் எடிஷன் கோபால்ட், கிளாசிக் மூன்லைட் சில்வர் அப்படின்ற 3 கலர்ஸில் இந்த ஸ்மார்ட் வாட்ச் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராப்புடைய டிசைனுமே நல்ல அட்ராக்டிவாக, இந்த மீனில் செதில் இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல அட்ராக்டிவாக இருக்குது டிசைன் வைஸ். நெக்ஸ்ட் டிஸ்பிளேவுடைய சைஸ்ன்னு பார்த்தோம்னா 1.39 இன்ச்சஸ்க்கான HD AMOLED டிஸ்பிளே இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. 2.5Dக்கான கர்வ்டு கிளாஸ் ப்ரொடக்ஷனோட இந்த டிஸ்பிளேவை OnePlus வாட்ச் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேல வாட்ச் ஃபேஸஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளால கஸ்டமைசபிள் வாட்ச் ஃபேஸஸ், நிறைய வாட்ச் ஃபேஸஸ் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுலேயே டிஃபால்ட்டாக நிறைய வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இல்லை நம்மளுடைய ஃபோட்டோவை கஸ்டமைஸ் பண்ணி நாம இந்த வாட்சுடைய ஃபேஸை செட் பண்ணணும் அப்படின்னாலும் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான எல்லா ஆப்ஷனுமே இந்த OnePlus வாட்சில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கக்கூடிய நிறைய பேர் அவங்களுடைய மார்னிங் டே டு டே ஒர்க் அவுட்டுக்கான மோட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணுவீங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் வாட்ச்லையுமே 110 ஒர்க் அவுட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் சேட்டலைட் பொசிஷனிங் ஃபார் ரன்னிங் அண்ட் வாக்கிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி இந்த 110 ப்ரொஃபஷனல் ஒர்க் அவுட் மோட்ஸ் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளுடைய டே டு டே மார்னிங் ஒர்க் அவுட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்மளால பண்ணிக்க முடியும். அண்ட் ஹெல்த்தை மானிட்டர் பண்ணுறதுக்காக இதில் என்னென்ன சென்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லையும் கொடுக்குற மாதிரியே தான் SpO2 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக பிளட் ஆக்சிஜன் லெவலில் நம்மளால மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஸ்ட்ரெஸ் டிடெக்ஷன் இருக்கு, பிரீத்திங் கண்ட்ரோல், செடென்டரி ரிமைண்டர் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுடைய ஹார்ட் ரேட்டை மானிட்டர் பண்றதுக்கான ரேபிட் ஹார்ட் ரேட் அலர்ட் ஃபங்க்ஷனுமே இதுல இருக்கு. ஸோ ரேபிடா உங்களுடைய ஹார்ட் ரேட்டுக்கான அலர்ட்டை இந்த ஸ்மார்ட் வாட்ச் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த மாதிரி உங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்றது, அந்த டேட்டாவெல்லாம் ட்ராக் பண்றதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க உங்க ஸ்மார்ட் போன்ல OnePlus ஹெல்த் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதன் வழியா இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம மானிட்டர் பண்ணணும் இல்ல ட்ராக் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே நம்மளால பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நமக்கு நல்ல ஒரு சீம்லெஸ்ஸான ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் வாட்சில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க. வித் GPS சப்போர்ட்டோட இந்த ஃபங்க்ஷன்ஸை இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் IP68 சர்டிஃபைடு பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. வித் 5 ATMக்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸுமே இருக்குது. ஸோ அண்டர் வாட்டரில் அப் டு 50 மீட்டர் வரைக்கும் இந்த ஸ்மார்ட் வாட்சை நம்மளால் வியர் பண்ணிக்கிட்டே நம்மளால் ஸ்விம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணி ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாய்ஸ் கால்ஸ் நம்மளால் இதில் ரிசீவ் பண்ணி பேசிக்க முடியும். ஸோ உங்களுக்கு மொபைலுக்கு ஏதாவது கால் வருது அப்படின்னா அந்த கால்ஸை உங்கள் மொபைல் ஃபோன் இல்லாமல் டேரெக்டாக இந்த ஸ்மார்ட் வாட்சில் நீங்கள் அட்டன் பண்ணி பேசிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி ஆப்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ், நம்ம மொபைலில் வரக்கூடிய மெசேஜஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் இந்த ஸ்மார்ட் வாட்சில் கெட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி மியூசிக் பிளேபேக் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம மொபைல் ஆகட்டும் இல்லை இயர்பட்ஸ் ஆகட்டும், நம்ம சாங் கேட்குறோம் அப்படின்னா அந்த சாங்கை பிளேபேக் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி கேமரா ஷட்டர், ஸோ மொபைல் ஆகட்டும் இல்லை கேமரா ஆகட்டும், ஸோ கேமரா ஷட்டராகவும் இந்த ஸ்மார்ட் வாட்சை நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா OnePlus ஸ்மார்ட் ஃபோன், OnePlus டிவி யூஸ் பண்ணுறவங்களுக்காகவே சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இதில் இன்புல்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா நீங்கள் OnePlus ஃபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனுடைய செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே இந்த OnePlus வாட்ச் வழியாகவே நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் OnePlus டிவி உங்கள் வீட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த OnePlus டிவியுடைய ரிமோட் கண்ட்ரோலாகவும் இந்த ஸ்மார்ட் வாட்சை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் வாட்ச் நம்மளுடைய ஸ்லீப்பை மானிட்டர் பண்ணும். ஸோ அதனால நம்ம டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்டர் 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த ஸ்மார்ட் வாட்ச் டிவியை ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம மொபைல் அண்ட் டிவியோட இந்த ஸ்மார்ட் வாட்சை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம மொபைலுக்கு ஏதாவது இன்கமிங் கால் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்மார்ட் வாட்ச் நம்ம டிவியுடைய வால்யூமை ரெடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இந்த OnePlus வாட்ச்ல இருந்து நம்மளால எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த ஃபங்க்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய OnePlus பிராண்டிங்
நீங்க ப்ரோமோட் பண்றதுக்கான ஒரு ஃபீச்சரா தான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா OnePlus டிவி, OnePlus ஃபோன் இருந்தா மட்டும் தான் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். மத்தபடி நீங்க OnePlus டிவி யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேஸ்ட் தான். நெக்ஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் பொறுத்த வரைக்கும் பேட்டரி லைஃபுமே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் வாட்சுடைய பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா 405 mAhக்கான பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் 20 மினிட்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணாலே 1 வீக்குக்கான பேட்டரி லைஃப் இதுலேருந்து எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஜஸ்ட் 5 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணாலே 1 டேக்கான பேட்டரி லைஃபை நம்மளால இதுலேருந்து எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தோம்னா 14 டேஸ்க்கான பேட்டரி லைஃப் வரும் அப்படின்ற மாதிரி இவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் ஆனால் நமக்கு தெரிஞ்சது தான் கண்டிப்பாக 14 டேஸ்க்கான பேட்டரி லைஃப் எல்லாம் வராது. 10 to 12 டேஸ்க்கான பேட்டரி லைஃப் வந்துச்சுனாலே ஓரளவுக்கு நல்ல டீசென்டான ஒரு பேட்டரி லைஃபாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்சுடைய ஸ்பெக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 15,000 15,000 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இந்த ஸ்மார்ட் வாட்சை இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு ஹையர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸே நிறைய அட்வான்ஸ்டாக நல்ல ஃபீச்சர்ஸோட இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் ஸ்மார்ட் வாட்ச் ஏன் இவ்வளோ ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கொஸ்டினாக இருக்குது. அண்ட் OnePlus அப்படின்ற அந்த பிராண்டிங்காகவே நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ அப்படி வாங்கக்கூடியவங்க வேணும்னா இந்த ஸ்மார்ட் வாட்சை கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி ஆஸ் அ காமன் ஆடியன்ஸாக பார்க்கணும்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு ரொம்பவே ஹையராக தான் இருக்குது. அண்ட் இந்த OnePlusல கொடுத்துருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸுமே OnePlus டிவி, OnePlus ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடியவங்க மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரியான சில ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம எப்படி இந்த ஸ்மார்ட் வாட்சை கன்சிடர் பண்ண முடியும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு? ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு ஹையராக தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ஸ்மார்ட் வாட்சில் இந்த பிரைஸ் செக்மெண்ட் ஓகேவா இல்லையா என்ன அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். OnePlus ஸ்மார்ட் வாட்சை பற்றி டீட்டெயிலாக எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.